உன்னை என் கையாலே இல்ல என் வாயாலே கொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வாயில நெருப்ப விடுவான் பாருங்க. விடுவான். விட்ட நெருப்ப நம்ம ஹீரோ பாப்பான் பாருங்க. என்னடா அது இவ்வளவு பவர்ஃபுல்லா நெருப்பா அப்படின்னு பாத்துட்டு இருப்பான். நெருப்பு வந்து அடிக்கும் பாருங்க. அடிச்சு அடியில அந்த இடமே அப்படி வளைவா ஆயிரும். எல்லாமே தேஞ்சு போய் எரிமலை குழம்பா அப்படி கொட்டிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ எங்கடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேல கைசல பறந்துட்டு இருப்பாரு. பறந்துட்டே சொல்லுவாரு பாருங்க, அராய்ஸ் அப்படின்னு சொல்ல எல்லா சேடோ மாஸ்டர்ஸ் அப்படியே வரும் பாருங்க. அத பார்த்துட்டு அந்த டிராகன் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, டே சேடோ மோனார்க்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா, நான் உன்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன், இந்த மாதிரி விளையாட்டுத்தனமெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஃபன்னி காய் அப்படின்னு சொல்லிட்டு கைய முறுக்குவான் பாருங்க. அப்படியே அங்க கட் பண்ணா இங்க ஒரு டைட்டனோட தலை துண்டு துண்டா வெட்டி விழுமா. யாரான்னு பார்த்தா 7 ஸ்டார் ஹண்டர் லீ அவன் அங்க நின்றுப்பான். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா, நான் இது ஏற்கனவே நிறைய தடவை கொண்டிருக்கேன். ஆனா இங்க வசவசன்னு நிறைய மாஸ்டர்ஸ் சுத்தி இருக்குது, 100 1000 லட்சக்கணக்கான இருக்கு. இதெல்லாம் எப்படிதான் கொள்றதோ, இவங்களுக்கு ஒரு வேலையே இல்ல, எல்லாத்தையும் திறந்து விட்டு எல்லா மாஸ்டரும் வந்து இந்த சிட்டியவே நாசம் பண்ணிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டே இருப்பான். பார்த்தா என்னடா அது இவ்வளவு பயங்கரமான ஆறாவா இருக்கு, இவ்வளவு தூரத்துல இருந்து எனக்கு இவ்வளவு ஃபீல் ஆகுது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காங்களா ரெண்டு பேரும். ஒரு வழியா சண்டைய ஆரம்பிச்சுட்டாங்க. இனி என்னென்னலாம் ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 ஸ்டார் ஹண்டர் லீ நின்னுட்டு இருப்பான். இந்த பக்கம் டிராகன் மோனார்க்கா காட்டுறாங்க. அவன் கைய மட்டைக்கிட்டு ஒரு வீசுவான் பாருங்க. நெருப்பு பறந்து போய் அடிச்சு இடமெல்லாம் வெடிச்சு சதறி அந்த சேடஸ் எல்லாம் இருந்த தடமே தெரியாம போயிரும். அவன் அடுத்து சொல்லுவான் பாருங்க அந்த டிராகன் மோனார்க்கு, என்னடா இது இதுங்கெல்லாம் குப்பைங்க, ஒரு அடிக்கு கூட தாங்காது, நீ உன்னோட மெயின் சேடோ படைய அந்த மோனார்க் ஆஃப் அயன் பாடிய பிடிக்க அனுப்பிட்டு இந்த மாதிரி மொக்க பீசுங்களை என்ன பிடிக்க அனுப்புறியா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பானா. நம்ம ஹீரோ கைசல வேகமா பறந்து போயிட்டு இருப்பான். அத பாத்துட்டு அவன் என்னை விட்டு தூரமா போறானா, தப்பிக்க போக பாக்குறானா, நான் விட மாட்டேன்டா உன்னைய, வரண்டா செல்லம் வரேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா ஃபாலோ பண்ணிட்டு போவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்ப டக்குன்னு ஒரு டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிருவான். டிராகன் மோனார்க்கு விட மாட்டான். அப்படியே அவன் டஞ்சன் கேட்டுக்குள்ள ஃபாலோ பண்ணி உள்ள போவான் பாருங்க. உள்ள போயிட்டு பாப்பான் பாருங்க அந்த டிராகன் மோனார்க்கு, என்னது இது அப்படின்னு பாக்கும்போது அங்க மொத்த சேடோ ஆர்மி நிக்கும். அங்க அயர் முன்னாடி நிப்பானா, மட்டன் குஸ்காவா சேடோ ஆர்மி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படி நின்னுட்டு இருப்பான். பங்கமா இருக்கும் அந்த சீனு. அடுத்து அந்த டிராகன் மோனார்க் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, அவனுங்க ஏற்கனவே அந்த மோனார்க் ஆஃப் அயன் பாடியோட படைய கொண்டு அந்த சேடோ ஆர்மியோட ஜாயின் பண்ணிட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் காட்டுவானுங்க மோனார்க் ஆஃப் அயன் பாடியோட படையெல்லாம் கொண்டு சேடோ ஆர்மியில சேர்த்திருப்பாங்க. அதெல்லாம் அப்படி கத்தி நின்னுட்டு இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மோனார்க் ஆஃப் அயன் பாடியோட நிலைமையா பாருங்க. அவனுக்கு ஒரு காலை வெட்டியிருப்பாங்க, 2 கையை வெட்டியிருப்பாங்க. வெறுவா பாருங்களேன், அவன் தலைக்கு மேல உட்காந்துட்டு இருப்பான். வெளியே அந்த ஸ்வாட தரையில சொருவிட்டு கெத்தா நின்னுட்டு இருப்பான் பாருங்களேன். அவன அந்த மோனார்க் ஆஃப் அயன்